உங்களோட லைஃப்ல இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ப்பா, ரொம்ப போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அதை உங்ககிட்ட சீக்கிரமா கொண்டு வந்து சேர்க்க போற சூப்பர்பான டெக்னிக் பத்தி நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தர போறேன். இந்த சூப்பர்பான டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களோட லைஃப்ல நீங்க என்ன கோல்ஸ்லாம் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியா அடைய போறீங்க. வாட்டர் பாட்டில்ல இருக்கக்கூடிய சீக்ரெட் தெரியுமா உங்களுக்கு? வாட்டரோட பவர் நம்மளோட லைஃபையே சேஞ்ச் பண்ணும்னு சொன்னா நம்புவீங்களா? மசரு எமேட்டோ அப்படின்ற ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி தெரியணும் அப்படின்னா நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். டாக்டர் மசரு எமேட்டோ வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் இதுல கிடைக்கும். அவர் என்ன பண்றாருன்னா, தண்ணிக்கு அதிர்வுகள் இருக்கு, அந்த தண்ணி மேல எழுதி ஒட்டுற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி தண்ணி அதிர்வடையும் அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். பாசிட்டிவான வார்த்தைகளை எழுதி ஒட்டும் போது தண்ணியோட வடிவம் ரொம்ப அழகா உருவாயிருக்கு. அதுவே சோகமான இல்ல கோபமான ஒரு வார்த்தையை நீங்க எழுதி ஒட்டிட்டு அந்த தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை மைக்ரோஸ்கோப்ல பாத்தீங்க அப்படின்னா பார்க்கவே நல்லா இல்லை. அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா மசரு எமேட்டோ என்ன சொல்ல வர்றாருன்னா, தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் காந்த மாதிரி நம்ம என்னத்தை கொடுக்குறோமோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ உங்களோட லைஃப்ல உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை தண்ணி கிட்ட சொல்லுங்க, தண்ணி மேல எழுதி ஒட்டுங்க, அதை உங்க லைஃப்ல மேஜிக் மாதிரி அட்ராக்ட் பண்ணுங்க. அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, வாட்டர் பாட்டில்ல உங்களோட லைஃப்ல என்னென்ன கோல்ஸ்லாம் நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த கோலை ஒரு பேப்பர்லயோ அல்லது டைரக்டா மார்க்கர் பென் வச்சோ நீங்க வாட்டர் பாட்டில்ல எழுதிக்கலாம். ஓகே, ஒரு பேப்பர்ல எழுதினீங்கன்னா பேப்பர்ல எழுதி வாட்டர் பாட்டில்ல ஒட்டி வச்சுக்கோங்க. அந்த பாட்டில்ல நைட் தண்ணி பிடிச்சி ஃபில் பண்ணி வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில வரைக்கும் அந்த தண்ணியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க என்ன வார்த்தைகள்லாம் எழுதி ஒட்டியிருக்கீங்களோ அந்த அதிர்வுகளை தண்ணி தனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த தண்ணியை நீங்க குடிச்சீங்க அப்படின்னா உங்களோட பாடியில இருக்க வாட்டர் கண்டென்ட்டும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உங்களோட வைப்ரேஷன் உங்க கோல்ஸை மேட்ச் பண்ற மாதிரியான ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். அப்போ உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாமே ஈஸியா நடந்துரும். இதை ஒரு 30 நாள் தொடர்ந்து பண்ணிட்டு உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்றத மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க. கோல்ஸை நோக்கி ஓடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த மெசேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.